உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த கடனுக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்துக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி சொல்ல முடியும்? 200% தொடர்பு இருக்கு. ஒரு மனிதனுக்கு இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் கடனை இண்டிகேட் பண்ணக்கூடிய. அது எல்லாருக்குமே நார்மலா தெரியும். ரொம்ப டீப்பா பார்த்தா 8ஆம் இடம் தான் கடனை வந்து வாங்க வைக்கக்கூடிய இடம். யாருக்கு சுப செலவுகளான கடனை கொடுக்கும், யாருக்கு அசுப செலவுகளான கடனை குறிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இப்படி லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல குரு இருக்காரு, இல்ல லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 4 பேர், புதன், சுக்கிரன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக சுப விரயங்கள் நடக்கும். அப்ப வீடு வாங்குறது, மனை வாங்குறது இதெல்லாம் நடக்கும். எல்லாரும் குரு சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கெட்ட பெயர் அவரு. ஏன்னா இருக்கிறதே வந்து பிரம்மாண்டம் எல்லாம் குருன்ற போது குரு ஒரு வேளை 6ஆம் இடத்துல இருந்து, அதனாலதான் 6இல் குரு ஊரில் பகைனே பேர் இருக்கு. கடன் வாங்கவே கூடாத நாட்கள்னு சில நாட்கள் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் பெருகும் தன்மை உடையது. என்னதான் மிஸ்டர் சனி நம்ம மோசம் சொன்னா அவர் தான் பெருக்கத்தை கொடுக்கும். சனி பெருக்குன்னு ஒண்ணு. தயவு செஞ்சு கடன் வாங்குறீங்கன்னா சனிக்கிழமை வாங்கவே வாங்காது. கடனை அடைக்கிறதுக்கான நேரம் ஏதாவது சொல்ல முடியுமா? கரெக்டா 1:15 இருந்து 1:24 குளிகை நேரம் செவ்வாய்க்கிழமை. இந்த நேரத்துல நீங்க கடன் அடைச்சீங்கன்னா சூப்பர் ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே. நீங்க கோடிக்கணக்கில் கடன் வச்சிருக்கீங்க. இந்த தாந்திரிக பரிகாரமும் சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கரெக்டா நான் சொன்ன இந்த செவ்வாய்க்கிழமை 1:15 இருந்து 1:24 யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவருடைய பேரை ஒட்டிருங்க. அந்த இதுல உங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை போடுங்க. ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ எது உங்களால முடியுதோ அன்னைக்கு கையில வருதோ அதை எடுத்து போட்டீங்கன்னா 3 வாரத்துக்குள்ள எழுதி வச்சுக்கோங்க. சத்தியமாக பணம் கிடைக்கும். நீங்க கடன் அடைப்பீங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் வித்யா கார்த்திக் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றும் நம்ம வந்து செஞ்சு பார்த்து நான் இதனால பலன் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தரை தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ இப்போ நீங்க தான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறீங்க. ஸோ நீங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு எனக்கு வேலை செஞ்சிச்சு, நான் அதுல இருந்து ரிலீவ் ஆனேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொன்றும் கமெண்ட்ஸ்ல நம்ம பார்க்குறோம் அவ்வளோ விஷயங்கள். ஸோ இப்போ நீங்க வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய இதுக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து கடன்ல இருந்து என்னால் மீள முடியல, ஒரு சின்ன கடன் தான் நான் வாங்கினேன், அது இப்போ ஒரு பெரிய தொகையா வந்து நிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. சாதாரணமா ஒரு கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்றது கூட அதுவும் ஒரு கடன் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. இந்த கடனுக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்துக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி சொல்ல முடியுமா? ஜாதகர் இருந்தாதானே கடனை வாங்க முடியும். கடனுக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருப்பா? கண்டிப்பா 100%, 200% தொடர்பு இருக்கு. ஓகே. ஒரு மனிதனுக்கு இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் கடனை இண்டிகேட் பண்ணக்கூடிய. அது எல்லாருக்குமே நார்மலா தெரியும். ரொம்ப டீப்பா பார்த்தா 8ஆம் இடம் தான் கடனை வந்து வாங்க வைக்கக்கூடிய இடம். ஓகே. ஸோ ஒருத்தருக்கு வந்து எந்த திசையில கடன் வாங்குவாங்கன்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியும். 6ஆம் அதிபதி தசை நடக்கும்போது கடன் வாங்குவாங்க, இதெல்லாம் நார்மலா தெரியும். ஆனா கேது தசை வாங்கும்போது நீங்க கடன் வாங்கினீங்கன்னா கடனை கட்டவே முடியாம தவிக்கிற அளவுக்கான சில சூழலை உருவாக்கும். ஸோ கேது தசையில கடன் வாங்க வைக்கும். சூப்பரா இருக்குன்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசையில தான் கடன் வாங்க வைக்கும். இது வந்து ஒரு சூட்சமம். அதே மாதிரி செவ்வாய் திசை சில பேருக்கு கடனை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் மாறும், சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பாகவும் மாறும். ஏன்னா இந்த 6, 8 இடங்கள் காலபுருஷனுக்கே வந்து செவ்வாயோட வீடும் சுக்கிரனுடைய வீடும் வரனால கண்டிப்பா அப்போ ஜாதக ரீதியா பார்த்தோம்னா 6ஆம் அதிபதியோட திசை நடக்கும்போது, இல்ல புத்தி நடக்கும்போது, 8ஆம் அதிபதியோட திசை நடக்கும்போது, எக்ஸ்பெஷலி இதெல்லாம் இல்லாம ரொம்ப சூச்சகமா கேதுவினுடைய புத்தியோ திசையோ நடக்கும்போது கண்டிப்பா அவங்க வேணான்னு சொன்னா கூட கடன்ல போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் ஆமான்னு சொல்லணும்னா கண்டிப்பா சந்திர தசை கேது புத்தியில கடனை வாங்கியே தருவாங்க. ஓகே. இது வந்து அது யாராக இருந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஓகே. சார், நம்ம அப்படி பார்க்கும்போது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குதுன்னா இது வந்து சுபக்கடன் அசுபக்கடன் அப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்க. இது வந்து யாருக்கு சுப செலவுகளான கடனை கொடுக்கும், யாருக்கு அசுப செலவுகளான கடனை குறிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அது வந்து ஒரு கடனை இண்டிகேட் பண்ணக்கூடிய விரயஸ்தானம்னு அது பேரே விரயஸ்தானம் தான்.
அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன பிளானட் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா நீங்க நினைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆமா. அந்த இடத்துக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் கிடைக்கணும், நீங்க பார்க்க வேண்டிய ஆள் அங்க இருக்கணும். அதெல்லாம் தாண்டி உங்க 2 பேருக்குமான டீல் கரெக்டா முடிஞ்சாதான் நீங்க போன பிளான் சக்சஸ் இல்லையா? அந்த மாதிரி சும்மா வந்து கோச்சாரத்தை வச்சு மட்டுமே கடன் அடையுமான முடியாது. முதல்ல உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசை நடக்குதுன்றது முக்கியம், என்ன புத்தி நடக்குதுன்னு முக்கியம், அந்த தசாநாதன் எந்த வீட்டுல உட்காந்துருக்காரு முக்கியம், அந்த வீடு யாரு கொடுத்தாங்கன்னு முக்கியம், அவரை யாரு பாக்குறாங்கன்றது முக்கியம். இந்த மாதிரி நிறைய தம் ரூல் இருக்கு. கொஞ்சம் அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா 12ஆம் இடத்தில் உங்களுடைய லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல குரு இருக்காரு, இல்ல லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 4 பேர் புதன் சுக்கிரன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக சுப விரயங்கள் நடக்கும். அப்ப வீடு வாங்குறது மனை வாங்குறது இதெல்லாம் நடக்கும். நீங்க வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கினா உங்களுக்கு 4ஆம் அதிபதி தசை நடந்ததுன்னா நீங்க வீடு வாங்குறதுக்கான கடன் சுப கடனாக இருக்கும். நீங்க 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னா இங்க திருமணத்திற்காக கடன் வாங்குவீர்கள், நீங்களும் உங்க வீட்டுல இருக்கவங்களோ கடன் வாங்குவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 6ஆம் அதிபதி தசை நடக்குது, 8ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னா எஸ்பெஷலி 6ஆம் அதிபதி தசை நடக்கும்போது மருத்துவ செலவுகள் வரும். 8ஆம் அதிபதி தசை நடக்கும்போது தேவையில்லாத ஆக்சிடென்ட் வம்பு தும்பால வரக்கூடிய விஷயங்கள் மூலமாக கடன் வாங்க வைக்கும். இப்போ நீங்க என்ன சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஈகோ கிளாஷ் வருது பாத்தீங்களா, அது மூலமா அடிச்சா வெட்டு குத்து இப்படி எல்லாம் போற கடன்லாம் இந்த 8ஆம் அதிபதியோட தசை நடக்கும்போது ரொம்ப சூச்சகமா இயங்கும். ஹெல்த் ரீதியான சில விஷயங்கள் அதுக்காக நான் கடன் வாங்குவேன், மருத்துவத்திற்காக கடன் வாங்குவேன் அப்படின்னா 6ஆம் இடம். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குக்காக நான் வந்து கடன் வாங்கி இந்த இடத்த மீட்டெடுத்தேன், கடன் வாங்கி பண்றேன் அப்படின்னா அது நடக்கும். அப்ப சுப விரயம் நடக்கிறதுக்கான கடன் என்பது உங்களுடைய 12ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருக்கும் போதும் இல்லாட்டி உங்க 2ஆம் வீட்லயும் 4ஆம் வீட்லயும் சுபகிரகங்கள் இருக்கும் போது அந்த தசை நடந்ததுன்னா அது நடக்கும். எஸ்பெஷலி சந்திர தசை நடக்கும்போது சுப கடன்கள் வாங்குவீர்கள். யாருக்கா இருந்தாலும் சந்திர தசை நடக்கும்போது கடன் வாங்குவாங்க, ஆனா சுப கடனா இருக்கும். ஏன்னா யாராக இருந்தாலும் சந்திர தசையில் வீடு வாங்குறதல், பயணம் மேற்கொள்ளுதல், கல்வி படிப்பு எல்லாமே நடக்கும். அப்ப சந்திர தசையில சுப கடன்கள் வாங்குவார்கள். அதே மாதிரி சுக்கிர தசையிலுமே சுப கடன்கள் வாங்குவாங்க. ஆனா அந்த சுக்கிரன் உங்களுக்கு எங்க உட்கார்ந்துருக்காருன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஒருவேளை 6ஆம் இடத்துல கூட வேற ஆள் இருந்தாலுமே குரு இருந்தாருன்னா அதை கொஞ்சம் மல்டிபிள் பண்ணுவார். எல்லாரும் குரு சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கெட்ட பெயர் அவர். ஏன்னா இதுல இருக்கிறதே வந்து இந்த பிரம்மாண்டம் எல்லாம் குருன்ற போது குரு ஒரு வேளை 6ஆம் இடத்துல இருந்து, அதனாலதான் 6இல் குரு ஊரில் பகைனே பேர் இருக்கு. 6ல குரு இருக்கும் போது அந்த தசை நடக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் கடன் வாங்குறது. கடன்லயும் மிக பெருசு அளவுல நிறைய போல. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம், கடன் இல்லாத ஆளே நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து மிகப்பெரிய அரிதாக ஒரு விஷயம் இருக்கு. கடன் வாங்கும் போதும் சரி, அதை திரும்ப அடைக்கும் போதும் சரி, இந்த நேரத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லாம முடியும் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது டிப்ஸ் இருக்கா? அதுதான் முக்கியம் லைஃப்ல. ஏன்னா எப்ப வாங்குறோம் எதை வாங்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? கடன் வாங்கவே கூடாத நாட்கள்னு சில நாட்கள் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் பெருகும் தன்மை உடையது. என்னதான் மிஸ்டர் சனி நம்ம மோசம் சொன்னா அவர் தான் பெருக்கத்தை கொடுக்கவர். சனி பெருக்குன்னு ஒண்ணு. தயவு செஞ்சு கடன் வாங்குறீங்கன்னா சனிக்கிழமை வாங்கவே வாங்காதீங்க. ஆனா என்ன பண்றது, எனக்கு வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டாங்க, சனிக்கிழமை தான் கொடுப்பேன்னு சென்டிமெண்டா கொடுக்குறவங்க இருக்காங்கன்னா காலம் உங்களை தான் கரெக்டா குறி வச்சிருக்குன்னு அர்த்தம், நீங்களா போய் மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். சனிக்கிழமை தயவு செஞ்சு எப்பேற்பட்டாலும் கடனை வாங்கவே வாங்காதீங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை கடன் வாங்காதீங்க. திங்கக்கிழமை வீடு வாங்குதல் படிப்புக்காக இருந்தால் மட்டும் திங்கக்கிழமை கடன் வாங்குங்க, இல்லாட்டி அந்த கடன் வாங்காதீர்கள். ஏன்னா திங்கக்கிழமை வாங்குற கடன்லாம் வட்டி மேல வட்டி கட்ட வைக்கும். இப்ப நம்மளே நீங்க இது ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேங்க்ல இருந்து சாங்ஷன் ஆகி வருது பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த திங்கக்கிழமை சனிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை தான் வரும். இது ரியாலிட்டி அப்படிதான். ஏன்னா சனி ஞாயிறு லீவ் விட்டு திங்கக்கிழமை உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். அப்படின்னா ரொம்ப நாள் நீங்க இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு நிகழ்வை அது கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை நீங்க கடன் வாங்குனீங்கன்னா நீங்க திரும்ப 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 ரிப்பீட்டா வாங்கிட்டே இருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை நீங்க வாங்கும்போது அது பன்மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 நாட்களும் கடன் வாங்கவே கூடாது. ஏதாவது ஒரு கடன் நான் வாங்கிதான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் கொஞ்சம் எனக்கு எப்போ முடியுதோ அப்போ அவனுக்கு கொடுக்க வரைக்கும் அவர் அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிப்ஸ் கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கடன் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை பேங்க் இருக்காதே மேடம், நான் எப்படி கடன் வாங்குறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அந்த வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி வச்சாலுமே அது மோர் தென் மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை கடன் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் அடைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஒரு ரொம்ப எதிர்பாராத ஒரு விபத்து நீங்க வாங்கிதான் ஆகணும், அது சனிக்கிழமை ஆயிடுச்சு, ஒரு 1000 ரூபா கொடுங்க தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வேற டைமே இல்லை, இந்த டைம் தான் நான் வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னா கூட அதுக்கு சில தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணிட்டு பண்ணும்போது அந்த கடன் என்பது சீக்கிரமாக அடையக்கூடிய அமைப்பை அது கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பா இப்போ அதுக்கான தாந்திரிக பரிகாரம் கண்டிப்பாக நம்ம கேட்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இன்ன வரைக்கும் வட்டியே கட்டிட்டு இருக்கிறேன் மேம், அசலை என்னால இன்ன வரைக்கும் அடைக்கவே முடியல. ஸோ கடனை அடைக்கிறதுக்கான நேரம் ஏதாவது சொல்ல முடியுமா? நாள் கண்டிப்பா கடன் அடைக்கிறதுக்கான நேரம்னா ஒரு 2 டைம் ரொம்ப சூப்பர். எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த செவ்வாய்க்கிழமை, அதை தாண்டி குளிகை நேரம்னு ஒரு நேரம் இருக்கு.
இந்த குளிகை நேரத்துல செவ்வாய்க்கிழமை வரக்கூட குளிகைனா என்ன அப்படின்னா ரிப்பீட்னு அர்த்தம். நீங்க கடன் மட்டும் தயவு செஞ்சு அந்த நேரத்துல வாங்கவே கூடாது. நான் செவ்வாய்க்கிழமை வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். எப்போ வாங்கக்கூடாதுன்னா இந்த ரொம்ப தவிர்க்கவே முடியாட்டி கூட 1 and 2 வாங்கவே வாங்காதீங்க. ஓகே. சனிக்கிழமையும் சரி செவ்வாய்க்கிழமையும் சரி 6 to 7 1 to 2 அதே மாதிரி 8 to 9 வாங்கவே வாங்காதீங்க. இது வாங்கினீங்கன்னா உங்களால அந்த கடன்ல இருந்து மீண்டே வர முடியாது. நீங்க அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நேரத்துல ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தா கூட அது டக்கு டக்கு டக்குன்னு அடைஞ்சிரும். ஏன்னா குளிகை நேரம் என்பது ரிப்பீட்டா ஒரு விஷயத்த பண்றது எல்லாமே இந்த நேரத்துக்குரிய தன்மையை குறிக்கும். அதனாலதான் நம்ம முக்கியமான விஷயத்த அந்த நேரத்துல பண்ண மாட்டோம். ஏன்னா திரும்ப திரும்ப அது வந்துருமே அப்படின்ற அப்ப நெகட்டிவான விஷயத்த அந்த நேரத்துல பண்ணும்போது சீக்கிரம் பாசிட்டிவா மாறும். இப்ப குளிகை நேரத்துல பண்ணலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 இந்த நேரம் மிகச்சரியான நேரம் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு. நீங்க ஆபீஸ்லாம் போறீங்க, என்னால மத்தியானம் முடியாதுன்ற மாதிரி ஆட்களாக இப்போ உலகம் அப்படிதான் இருக்கு. எல்லாருமே போயிட்டு இருக்குன்ற போது முன்னாடி காலத்துல வீட்டுல இருந்தாங்க, விவசாயம் பார்த்தாங்க, நம்மளுக்கு அந்த நேரம் எடுக்க முடியும். இப்போ ஆபீஸ்ல இருந்து வர்ற நேரமே இவ்வளவுதான் இருந்த போது இந்த 8 to 9 நீங்க வந்து கடனை அடைப்பதற்கான நேரமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மிகச்சரியான அடையும். ஒண்ணுமே இல்லை. இப்ப நிறைய ஃபெசிலிட்டி இருந்துச்சு. சும்மா ஜிபேல 8 to 9 அனுப்பிச்சு பாருங்க, சீக்கிரம் கடன் அடைஞ்சிடும். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். அதே மாதிரி கரெக்டா 1:15 இருந்து 1:24 இந்த நேரத்துல அது குளிகை நேரம் செவ்வாய்க்கிழமை. இந்த நேரத்துல நீங்க கடன் அடைச்சீங்கன்னா அது பயங்கரமான ஒரு என்ன சொல்றது சூப்பர் ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்க கோடிக்கணக்கில் கடன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதை அடைக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு புத்தியில மாட்டிக்கிட்டீங்க, கோடிக்கணக்கில் கடன் வாங்கிட்டீங்க, ஏமாற்றத்தினால வாங்கிட்டீங்க அப்படின்னா லட்சத்துக்குலாம் இது போகும். பெரும் நிதிக்கிறவனே மிஸ்டர் குரு தான். அதனால வியாழக்கிழமை 1 to 2 பெரிய கடனா இருக்கு, எனக்கு லட்சக்கணக்கில் நான் வந்து இஎம்ஐ கட்டுறேன், லட்சக்கணக்கில் நான் கடன் அடைக்கிற மாதிரி இருக்குன்னீங்கன்னா வியாழக்கிழமை நீங்க அதுக்கான வாய்ப்பு முகாந்திரங்களை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடன் எண்ணி ஒரு 21 நாள்ல அடைஞ்சிடும். ஓகே மேம். சார் நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. சார் அந்த தாந்திரிக பரிகாரமும் சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்ல இந்த ரொம்ப ரொம்ப கண்கூடா நிறைய என் கிளைண்ட்டுக்கு சொல்லி பலித்தமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இருக்கு. எப்பவுமே கண்ணாடி வந்து ரிஃப்ளெக்ஷன் நான் சொல்லிட்டே இருப்பேன். அது எல்லாமே சுக்கரனுடைய காரகத்துவம். இப்ப கடன் அடையணும் கடன்னா சும்மா உட்காந்தப்பல கடன் அடைஞ்சிருமா? மேல வந்து இறைவா கடன் அடைனா அவர் கடன் அடைப்பார், கல்ல தான் தூக்கி போடுவார். அதனால கடன் அடைக்கணும்னா முதல்ல அதற்கான பண தேவை நமக்கு கிடைக்கணும். பண தேவை கிடைச்சாலும் அதை கடனுக்கு இல்லாம வேற எதுக்கும் பயன்படுத்தாம இருக்கக்கூடிய மனம் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடன் அடைக்கணும்னு தான் நான் எடுத்து வைக்கிறேன் மேடம், ஆனா என் நேரம் வேற எப்ப செலவு வந்து நான் அதை பண்ணிட்டேன் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. கடன் அடைய முடியாமையே போகக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு. அப்படின்ற போது ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கரெக்டா நான் சொன்ன இந்த செவ்வாய்க்கிழமை 1:15 இருந்து 1:24 கண்ணாடி பவுல் எடுத்துட்டு நீங்க யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவருடைய பேரை ஒட்டிருங்க. அந்த இல்ல நீங்க ஒரு ஹவுசிங் லோனே அடைக்கணும், கார் லோனே அடைக்கணும், அதோட பேரை இல்ல அந்த நிறுவனத்தோட பேரை எழுதி ஒட்டிட்டு அந்த இதுல உங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை போடுங்க. ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ எது உங்களால முடியுதோ அன்னைக்கு கையில வருதோ அதை எடுத்து போட்டீங்கன்னா 3 வாரத்துக்குள்ள எழுதி வச்சுக்கோங்க, சத்தியமாக பணம் கிடைக்கும், நீங்க கடன் அடைப்பீங்க. ஏன்னா கண்ணாடி எல்லாமே ரிஃப்ளெக்ஷன். நம்ம போடும்போது என்ன நினைப்போம், கடன் அடையணும் அப்படின்ற நினைப்போட தான் போடுவோம். அந்த நேரம் அந்த நிமிஷம் அந்த பவுல்ல இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் சேர்ந்து அந்த பணத்தின் மேல் பட்டு ரொம்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் சூட்சமமா. நான் சொன்னேன் இப்போ சனிக்கிழமை வாங்க முடியாட்டி என்ன பண்றது, அதுக்கு ஒரு சின்ன சூட்சமா சொல்றேன். ஒரு பச்சை கலர் இல்லாட்டி ரெட் கலர் ரப்பர் பேண்டோன்னு உள்ள கையில வச்சுக்கோங்க. ஒரு 500 ரூபாயை மடக்கி அதை சுத்தி வச்சிருங்க. இப்போ உங்களை யாராவது கட்டி போட்டு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ பிள்ளைய காணமே தேடி வருவாங்க. எங்க இருக்கு காணமே தேடி வருவாங்களா மாட்டாங்க. இது இயல்பு, இது வந்து நார்மல். அது எதா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு அதிர்வு உண்டு. இது பார்க்கும்போது என்ன ஒரு மாதிரியான பரிகாரமா இருக்குன்னு நினைக்கலாம், ஆனா பயங்கரமா சக்சஸ் கொடுக்கும். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பணம்ன்ற விஷயத்துல தண்ணீரை விட எந்த ஒரு சாரார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சில மார்வாடிக்காரங்க சில இவங்கெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது அவரோட டிராவை சும்மா திறந்து பாருங்க, இல்ல பெரிய நிறுவனத்துக்கு போகும்போது அவங்க டிராவை திறந்து பாத்தீங்கன்னா பணத்தை சுருட்டி சுருள் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. நம்ம அதை இன்னைக்குமே பாக்குறோம். எதுக்காக பண்றாங்கன்னா அது ஒரு வெளியில சொல்ல முடியாத ரகசிய தாந்திரிக பரிகாரம். இப்ப எப்படி உங்களை வந்து ஒருத்தவங்க கட்டி வச்சிருந்தாங்க, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க போயிட்டீங்கன்னா அவங்க தேடி வர்ற மாதிரி பணத்தை நீங்க கட்டி வைக்கும் போது அது இனமான பணம் தேடி வந்துகிட்டே இருக்கும் போது நம்ம இயல்பா பணத்தை வந்து இது பண்ணிடலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரம் நீங்க பண்ணாலே 3ஆவது வாரம் பணம் வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. கண்டிப்பா மேம். நீங்க அந்த கண்ணாடி பவுல் சொல்லியிருந்தீங்களே, இப்போ கண்டிப்பா நிறைய பேருக்கு டவுட் வரும். இது இப்போ நாங்க கண்ணாடி பவுல் வீட்டில் வச்சிருக்கோம், இது எங்க வைக்கணும் ப்ராப்பரா? இப்போ நிறைய பேர் வந்து பணம் பெறுகிறதுக்கான வாஸ்து அப்படிங்கிற பார்க்கும்போது குபேர மூலையில வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீட்டில் பூஜை அறையில வைக்கணுமா இல்ல குபேர அறையில வைக்கணும்? குபேர அறையில உங்களுக்கு பணம் குபேர அறைன்றது ஒரு தனியான ஒரு விஷயமே இல்லை. எப்பயுமே நான் சொல்றேன், உங்க குலதெய்வத்துடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கடன் அடையும். அப்ப நீங்க கடன் அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க.
முதல்ல இந்த கண்ணாடி பவுல், வெறும் பவுலை திறந்து வைக்கக்கூடாது, மூடி போட்ட ஒரு கண்ணாடி குடுவையை வாங்கிக்கோங்க. Okay. அந்த மூடி அது இருக்கிற மாதிரி கீழே கால் இருக்கிற மாதிரியான ஒரு குடுவை வைக்க எல்லா இடத்துலயும் கிடைக்குது இப்போ. அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள முதல்ல நான் சொன்ன மாதிரி பணத்தை சுருட்டி உள்ள போடுங்க. போட்டு அதை மூடி வச்சுட்டு ஒரே ஒரு மண் விளக்கு, இழுப்பெண்ணெய் ஊற்றுங்க. இழுப்பெண்ணெய் ஊற்றி மண் விளக்கு வைத்து உங்க குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்கிட்டு, இந்த குளிகை நேரத்துல நான் கடன் அடைப்பதற்காக ஒரு பணம் எடுத்து வைக்கிறேன். என்னுடைய குலம் காக்கக்கூடிய குலதெய்வமே சீக்கிரம் என்னுடைய கடனை அடைச்சு என் குலத்துல இருக்கக்கூடிய பெருமையை காப்பாத்து அப்படின்னு ஒரு வேண்டுதலை வைத்து விட்டு நீங்க அந்த விஷயத்த சாமி ரூம்ல பண்ணாலே மோர் தென் எனஃப். சாமி ரூம்லாம் இல்ல, வெறும் செல்ஃப் தான் வச்சிருக்கீங்கன்னா அதுவே போதும். ஏன்னா எந்த இடத்துல தெய்வ ஆற்றல் இருக்கிறதோ அந்த இடம் இன்னுமே உங்களுக்கான சக்தி வாய்ந்த தலமாக மாறிடும். இதுக்காண்டி நம்ம குபேர மூலையை தேடணும், இல்ல வந்து கரெக்டா நம்மளுக்கு அப்படிலாம் பார்த்தோம்னா தென்மேற்கு மூலையில தான் வேற ஏதாவது வச்சிருப்போம், அங்க போய் நம்மளால பணத்தை வைக்கவும் முடியாது இல்லையா. இன்னும் ரொம்ப எனக்கு நான் சொல்ற மாதிரி ஹெல்த்துக்காக நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா வேற வழி இல்லை. இப்போ ஆப்ரேஷனுங்க நான் ஒரு 5 லட்சம் வாங்கிட்டேன், அந்த கடன் அடையவே மாட்டேங்குது. இப்போ சுப கடனுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஒரு மாதிரி அசுப கடன் வாங்கிட்டோம், இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன மேனிபுலேட் பண்ணி என்கிட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, நான் வேற யார்ட்டோ கேட்டு வாங்கி கொடுத்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மீளவே முடியாத ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அப்படியே அந்த விளக்கை அப்படி ரிட்டர்ன் பண்ணி தெற்கு பக்கம் பார்த்து வைங்க. தெற்கு பக்கம் பார்த்து நீங்க விளக்கேற்றக்கூடிய தன்மை, தெற்கு பக்கம்ன்றது காளியையும் கால பைரவியும் குறிக்கக்கூடிய தன்மை. அந்த இடத்த பார்த்து நீங்க விளக்கேற்றி வைக்கும் போது சீக்கிரமாக உங்களுடைய கடன் அடையும். ஓகே. ஸோ அந்த கடன்ல மாட்டி இருக்கிறவங்களுக்கான பிரச்சனைகளும் இதை சரி பண்ணி கொடுக்கும்.